இப்பயாவது புரிஞ்சுதா? நீ முன்னாடி பார்த்ததும் இதே வேலை தான், இப்போ பார்ப்பதும் அதே வேலை தான். முன்னாடி உனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போ மட்டும் எப்படி உனக்கு மனசில் எந்த கஷ்டமும் இல்லை? அதையும் நீங்களே சொல்லிடுங்க கூட சுவாமி, வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி என்னது இந்த ராஜாங்கம் என்னுடையது என்ற மமகாரத்தின் காரணமாகவும், நான் ஒரு ராஜா என்ற அகங்காரத்தின் காரணமாகவும், இது இரண்டும் எப்பொழுது அகங்காரமும் மமகாரமும் சேருகிறதோ அப்போ மாயை என்ற பெரும் கூட்டுக்குள்ளே நம்மெல்லாம் மாட்டிண்டு நாம் செய்யக்கூடிய இயல்பான வேலைகளை எல்லாம் தப்பா செய்யறோம். இதுதான் கீதை ஒரே சொல்லிடுது, கடமையை செய். அந்த இரண்டாவது வார்த்தையே வேண்டாம். ஏன் தெரியுமா? பலனை எதிர்பாராதே என்பதும் கடமை. நீங்க ரெண்டாவது வார்த்தைக்கே போக வேண்டாம், நம்ம இன்னும் கட்சாட் பண்ணிடுவோம். அந்த பலனை எதிர்பாராதங்கிறது பெருசா இருக்கு சுவாமி. இப்போதான் நமக்கு எல்லாமே ஷார்ட்டாக குட்டியாக வேணுமே. யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தானே, 1 மணி நேரம் வீடியோ யார் பார்க்குறோம்? நம்ம கீதையவே சுருக்குவோம். அவர் என்ன சொல்லியிருக்கா? கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லியிருக்கா. அந்த பலனை